எல்லாரும் கேளுங்க, இந்த பொல்யூஷன்ல இருந்து நம்மள காப்பாத்திக்கணும்னா நாம இந்த ரிக்ஷா நிகழ்ச்சிய மாமா ரிக்ஷா இல்ல விருக்ஷா. விருக்ஷானா மரம். இந்த விருக்ஷா நிகழ்ச்சியை தொடங்க வைக்க போறது நம்ம கோதி அங்கிள். ஹலோ மன்மோஜி சார், கேக்குதா? இங்க அந்த கோஜி இருக்கால, அவெல்லாம் சீஃப் கெஸ்ட். ஆனா நீங்க சுத்த வேஸ்ட். ஷட் அப் டாங்கே. இந்த நிகழ்ச்சி சக்சஸ்ஃபுல்லா முடிய கூடாது. இல்லன்னா உங்க 2 பேரோட தோலை உரிச்சு அதே மரத்துல தொங்க விட்டுருவேன். இல்ல சார், வேலையை சீக்கிரமாவே முடிச்சிடலாம். இப்ப நம்ம எல்லாரும் செடியை நட்டு வைப்போம். மன்மோஜியோட கண்டுபிடி படிச்சுக்க இந்த ஃபான்டூஸ் நகர்ல எவனும் இல்ல. நீங்க 2 பேரும் எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உன்னை உருவாக்கி இருக்கேன். இந்த செடியை நட போறது பல்லாதான். ஏன்னா இது பணம் காக்கிற மரம். பணம் காக்கிற மரம்டா. இப்படி இருக்க போது பல்லா எதுக்கு? நிச்சயமா நம்ம ஓடிடலாம். மன்மோஜி சார், என்ன மன்னிச்சிருங்க. இந்த முட்டா பை சொன்ன பேச்சை கேட்டு அப்படி பண்ணிட்டா, விட்டுருங்க. மன்மோஜி காட்டுறது ஒண்ணு, ஆனா உண்மையில நடக்கிறது ஒண்ணா இருக்கும். இந்த செடி பல்லாவோட வீட்டுல வளரும் போது ஃபன்டூஸ் நகரும் ஃபன்டூஸ் நகர் மக்களும் ஆடி போயிருவாங்க. என்ன கேக்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். என்ன கேக்குறீங்களோ அது கண்டிப்பா போக்கும். என்ன கேட்டாலும் அது கிடைக்குமா? ஆனா அது ஃப்ரீயா கேட்டா கிடைக்குமா? மனசார கேட்டா கண்டிப்பா ஃப்ரீயா கிடைக்கும். என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? காசு என்ன மரத்திலேயா காய்க்குது? விளையாடுறதுக்கு இந்த பாபா என்ன ஜோக்கரா? முட்டா பயலே, இந்த வாங்கிக்கோ. நெருப்பு நெருப்பு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அதிசயம் அதிசயம். பாபா என்ன மன்னிச்சிருங்க பாபா. அதிசயம் பண்ணினவனுக்கு முதல்ல வணக்கம் வையே. இந்தா பிரசாதத்தை வாங்கிக்கோ. பாபா என்ன பிரசாதம் இது? நீதானே சொல்லுவ காசு ஒண்ணும் மரத்துல காய்க்காதுன்னு. இந்த செடிக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை தண்ணி ஊத்திக்கிட்டே இரு. அதுக்கப்புறம் இதுல இருந்து எப்படி நோட்டா காய்க்குதுன்னு பாரு. புடி. காசு மரத்துல காய்க்க போகுது. எனக்கு இப்போ ரொம்ப தூக்கம் வருது. 1 2 1 2 1 2. டோல்கே, இவன் கோர்ட்டை விட்டு தூங்குறான். வா நம்ம வேலையை முடிப்போம். ஆனா சிச்சே 100 ரூபாய் ஒட்டையாகணுமா? இங்க பாரு டோல்கே, மன்மோஜி சார் கிட்ட வச்சுக்கிட்டா நமக்கு தான் அப்புறம் பிரச்சனை. அப்புறம் நாம தான் அடி வாங்க வேண்டியது இருக்க. பாத்துக்கோ. யாருது யாருது? என்னோட பிளான் என்னது இது? பாபாஜி வாழ்க. என்னோட செடியில பணம் காய்ச்சிருச்சு. இங்க யாருக்கும் இது தெரியக்கூடாது, இல்லனா திருடங்க வந்துருவாங்க. ஹலோ சாச்சா பத்திச்சா, சீக்கிரமா வாங்க. என்ன பல்லா சார், எதுக்காக என்ன இவ்வளவு காலங்காத்தால போன் பண்ணி கூப்பிட்டீங்க? சாச்சா நல்ல வேலை நீ. பல்லா சார், உங்க தொண்டையில ஏதோ மாட்டி இருக்கு போல இருக்கு. இருங்க நான் எடுக்கிறேன். சாச்சா மாமா இவரோட தொண்டையில எதுவுமே மாட்டல. இவரு கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு இவ்வளவு தூக்கம் வருதுன்னா எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க? சாச்சா என்னோட பணம் காய்க்கிற செடிய நீ கொஞ்ச நேரம் பாத்துக்கோ. என்னது இது? அந்த செடிக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி. ஓஹோ இதுதான் விஷயமா? பல்லா அங்கிள் கிட்ட யாரோ விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மருமகனே, இந்த நோட்டு
மாமா இந்த காசை கம்மால ஒட்ட வச்சிருக்காங்க. யாரோ பல அங்கிளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. மருமகனே, இந்த செடி என்ன எங்கடா தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கு? என்ன காப்பாத்து, காப்பாத்துடா. மாமா அதை விட்டுறாதீங்க. என்னோட காசு இந்த மரம் தின்னுடுச்சு. என் காசு, என்னோட காசு. என்னது? என்னோட பணம் காய்க்கிற செடி. அடே சாச்சா, எங்கடா என் காசு? ஒழுங்கா சொல்லு, எங்க என் காசு? பல்லா சார், அந்த நோட்டை ஏதோ ஒரு கம்மால ஒட்ட வச்சிருந்தாங்க. ஆனா எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு பாலாஜி தான் காசு கொடுக்கணும். ஆமா, எங்க வீட்டை எல்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுங்க. நான் ஏன் கொடுக்கணும்? சாச்சா இந்த செடிக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்க தண்ணி ஊத்தாம இருந்திருப்பான். அட அட அட, நான் ஒண்ணும் பண்ணல. நிறுத்துங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. இது எல்லாமே கண்டிப்பா சதிதான். ஃபண்டூஷ் நகரை அழிச்சு நம்ம எல்லாரையும் இங்க இருந்து துரத்தணும்னு பாக்குறாங்க. ஆனா மருமகனே, இது மரமா இல்லனா மலையா? அடடே, இது என்னப்பா இவ்வளவு பெருசா இருக்கு? ஐயோ மருமகனே, டக்குனு ஏதாவது ஐடியாவை யோசி. ஐடியா. இப்ப நம்ம பண்ற வேலையால ஃபண்டூஷ் நகர் அழிய போறதில்ல, வளர போகுது. அப்புறம் இது ஃபேமஸ் ஆக போகுது. பொதுமக்களே பாருங்க, வித்தியாசமான தனித்துவமான மரம் இது. இந்த மரத்துக்குன்னு ஒரு லிமிட்டே கிடையாது. இதோட கிளைகள் எல்லாம் ஃபண்டூஷ் நகரோட பல வீடுகளுக்குள்ள நுழைஞ்சு இருக்கு. இப்போ ஃபண்டூஷ் நகர்ல இந்த பெரிய மரத்தை வச்சு ஒரு ஃபேரே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஃபேரை பார்க்கறதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து பல மக்கள் இங்க வந்திருக்காங்க. என்ன மன்மோஜி சார், இது எல்லாமே உல்டாவா மாறிடுச்சு. ஃபண்டூஷ் நகர் காலியாகும்னு பார்த்தா இவ்வளவு கூட்டம் கூடுது. Shut up! மன்மோஜியோட கண்டுபிடிப்புக்கு முன்னாடி எவனாலையும் ஜெயிக்க முடியாது. மரமே இல்லனா ஃபேர் நிச்சயமா நடக்காது. என்ன பல அங்கிள், இப்ப சொல்லுங்க, காசு மரத்துல தானே காய்க்குது? நீ சரியா சொன்ன பத்திச்சா, உண்மைதான். மாமா, நீங்க எல்லாரையுமே இந்த வண்டிக்கு பின்னாடி நிக்க வைங்க. கையார தயாரா வச்சிருங்க.
பத்தேஜா, என்ன அந்த மரத்தை சரி பண்றதுக்கான மருந்து? அடிச்சா பாரு பாலு, எரும மாட்ட வாலு. உன்னோட ஆட்டம் இதோட முடிஞ்சது. இந்தாங்க மன்மோஜி, உங்களோட குட்டி செடியை கொண்டு போங்க. இதை எடுத்துட்டு போய் உன் தோட்டத்திலேயே வச்சுக்கோ. உப்பத்தினா தண்ணி குடிச்சுதாகணும். என்ன சொல்றீங்க மாமா? அட ஆமா மருமகனே.